தொடர்ந்து பேசலாம். டாக்டர் செந்தில், இப்போ பட்டியலின மக்களுக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசு வழங்கலாம் என்ற இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருகிற வன்னியர் சமூகத்திற்கான உள் ஒதுக்கீட்டிற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? நேற்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 1988 ஒரு மாநாட்டை நாங்கள் அருந்ததிகளுக்காக இடஒதுக்கீட்டுக்காக நடத்தினோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் பார்வை. நன்றி. முதல்ல இந்த தீர்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி மனதார வரவேற்கிறது. இந்த விவாதத்தின் தலைப்பு உள் ஒதுக்கீடு தீர்ப்பு மாநிலங்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா என்பது. சரியான தலைப்பாக இருந்தால் மாநிலங்களின் கடமை நினைவூட்டப்பட்டிருக்கிறதா என்றுதான் இருக்க வேண்டும். இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என்றால் நாங்கள் உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம். அருந்தியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு குரல் கொடுத்தவர்கள், போராடியவர்கள் நாங்கள். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடுக்கு போராடியவர்கள், குரல் கொடுத்தவர்கள் நாங்கள். நம்முடைய அன்புக்குரிய திமுக தோழர் வரவேற்பது ஒரு வியப்பையே கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதிர்ச்சி அடைய வேண்டும். நாம் உள்ஒதுக்கீடு கொடுக்க மருத்துவர்கள் சூழ்நிலையில் நம்முடைய கடமையை நினைவுபடுத்தியிருக்கிறதே உச்ச நீதிமன்றம் என்று அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் ஒன்றை தெளிவாக்கி இருக்கிறது. மாநில அரசுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. அதற்காக தேசிய பட்டியல் இன ஆணையத்தையோ அல்லது வேறு ஆணையத்தையோ கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சாதியினர் அல்லது பிரிவினர் அவர்களுக்கு அவருடைய மக்கள் தொகைக்கு விகிதாச்சார முறையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கல்வியும் கிடைக்கவில்லை என்பதற்கான தரவுகளை அளித்தால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று மாநில உரிமை நிலையாட்டிருக்காங்க. அப்படி பார்த்தால் நீங்கள் வன்னியர் இடஒதுக்கீடு அல்ல, இடஒதுக்கீடு மட்டுமல்ல, சமூக நீதிக்கான எல்லா நடவடிக்கைகளுமே மீண்டும் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு அந்த திட்டங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டனவோ அந்த திட்டங்கள் பயனளித்திருக்கின்றனவா, யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அவர்களை சென்றடைந்திருக்கிறதா என்று தரவுகள் எடுக்கணும். அதுதான் சமூக நீதியில் அக்கறை உள்ள எந்த அரசும் இயக்கமும் பண்ணது. ஆனால் இது 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அது யாருக்கு தர வேண்டுமோ அந்த சமுதாயங்களுக்கு எந்தெந்த அளவில் பயன்பெற்றிருக்கிறது என்ற தரவுல தான் உச்ச நீதிமன்றம் கேட்டது. அந்த தரவை எடுப்பதற்கு மிஞ்சி போன ஒரு மாசம் ஆகலாம். அந்த தரவுகளை ஆட்சி முடிகிற கால வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. 4 ஆண்டுகளாக திரட்ட மறுத்த திமுக அரசு நேற்று இன்னும் ஓராண்டு அந்த ஆணையத்துக்கு காலம் கொடுத்து நீங்கள் தரவுகளை திரட்டுன்னு சொல்லிருக்காங்க. இது வேறு வழியாக சொன்னா நீங்க தகவலை திரட்ட வேண்டாம் என்று சொல்லிடலாம். தரவுகளை திரட்ட மறுக்கிற திமுக அரசு, உள்ஒதுக்கீடை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசு அதை வரவேற்பதாக சொல்வது என்பது நீங்க தான் அதுக்கு பேர் வைக்கணும். அந்த ஆணையம் சொல்லியிருக்காங்களா 15 மாத காலம் கிட்டத்தட்ட கொடுத்தாலும் இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் தரவுகளை திரட்டுவதற்கான சொன்னதுக்கு அப்புறம் தானே அரசு அப்படி ஒரு நீட்டிப்பை கொடுத்துருக்கு. திரு ஜக்கே, நான் வர்றேன் உங்கள்கிட்ட, நீங்க முடிச்சிடட்டும். செந்தில் முடிச்சு. இது உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு தெரியாதல்ல. அந்த ஆணையம் 1 மாதத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் 1 மாதத்தில் கொடுக்க வேண்டும். இது ஒரு சமிக்கை, அரசின் உணர்வை அவர் பிரதிபலிக்கிறார். நிச்சயமாக 4 ஆண்டுகள் தேவையில்லை, 5 ஆண்டுகள் தேவையில்லை. ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னால கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு 5 ஆண்டுகளாக தரவுகளை திரண்டுகால் ஒண்ணுமே இல்லை. கம்ப்யூட்டர்ல போயிட்டு CNBC-ல 20 வருஷமாக குரூப் 1ல எத்தனை பதவிகள் கிடைத்திருக்கின்றன, அதுல எந்தெந்த சமுதாயத்தை கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் 1 மாதம் சொல்றது திமுகக்கு ஒரு நல்ல திறமையான ஒரு அரசு இருந்து அதுக்கு அழுத்தம் கொடுக்கிற அந்த ஒரு மேலாண்மை இருந்தால் 5 நாள்கள், அதான் உண்மை. அதுல எதுவாக இருந்தாலும் உள்ஒதுக்கீடு மட்டுமல்ல, இடஒதுக்கீடு என்பது மீண்டும் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு மிக பின்தங்கிய மக்கள் தொகுப்புல வண்ணார்கள் இருக்காங்க, முடித்திருக்கும் தொழிலாளர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. நிச்சயமாக ஆய்வு செய்யப்பட்டு அவர் மக்கள் தொகை எவ்வளவு, அவங்க எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தால் பயன் பெறுவார்கள் என்று பயனடைய செய்ய வேண்டும். அதுதான் சமூக நீதி. சமூக நீதி என்பது உதட்டளவில் பேசக்கூடியதல்ல. இதை விட முக்கியமாக மாநில அரசுகளுக்கு தரவுகளை திரட்டும் அதிகாரம் இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது. அதுதான் மகிழ்ச்சியா பார்க்கணும். உள்ஒதுக்கீடு வழங்கலாம், அதற்கான தரவுகளை திரட்டலாம், சான்றுகளை தரலாம். இவங்க தரவுகளும் திரட்ட முடியாது, உள்ஒதுக்கீடும் கொடுக்க முடியாது என்று சொல்வதை இன்னும் சரியாக சொல்வது என்றால் உச்ச நீதிமன்றம் திமுகவின் தலையில் குட்டி இருக்கிறது. அவர்களை வரவேற்பது என்பது எனக்கு வியப்பை அளிக்கிறது. நேரத்தில் நீதிபதிகளுடைய சில கருத்துக்களையும் பார்க்கிறப்ப இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான பரிசீலனை செய்ய வேண்டும், புதிய கொள்கைகளை வகுக்க வேண்டும். முதல் தலைமுறைக்கு மட்டுமல்ல, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும்
இடஒதுக்கீட்டுக்கான பலன் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் பரவலாக கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. கிரீமி லேயர் என்பது பற்றி, குறிப்பாக பட்டியல் சாதிக்கு என்பது பற்றி நாங்கள் இன்றைக்கு 15% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, நம்ம 18% கொடுக்குறோம். இவ்வளவு கொடுத்தோம். மத்திய அரசின் செயலாளர்களில் 2% கூட இல்லைங்கிறாங்க. நான் சொல்றேன், எனக்கு கணக்கு 2% தப்பா இருக்கலாம். ஐஐடி ஃபேக்கல்டியில 4%, 1% கூட இல்ல. பல கல்லூரிகள்ல பேராசிரியர்களா இல்ல. நீங்கள் கொடுக்க வேண்டிய 15% முழுசா கொடுக்கல. முதலில் தரவுகளை திரட்டுங்கள். தரவுகளின் அடிப்படையில் 15 விழுக்காடுக்கு மேல இருக்காங்க, அது 15 விழுக்காடு முழுமையா இருக்காங்க. அந்த முழுமையா இருக்கிற 15 விழுக்காடும் 3ஆம் தலைமுறையினர், 4ஆம் தலைமுறையினர் கிராமத்துக்கு சென்றடையும் இந்த தரவுகள் இருந்தால் அந்த தரவுகளின் அடிப்படையில் எப்படி அதை கொண்டு போலான்னு பார்க்கணும். இன்றைய நிலைமையில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு முழுமையாக பயனற்று இருக்கிறது. அதாவது அவர்கள் அந்த பயன் அவர்களை சென்றடையாமலும் சதிகள் செய்யப்படுகிறது. இதை முதல்ல மாற்றணும். முதல்ல முழுமையான அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறதா? நான் சொல்றது நீங்க ரயில்வே கலாசி வேலையில் இல்ல, முதல்நிலை பணிகளில், அரசின் முதல்நிலை பணிகளில், செயலாளர்களில் அந்த அளவுல, அதே மாதிரி ஐஐடி போன்ற நிறுவனங்களில் கல்வி வாய்ப்புகளில் உண்மையிலேயே அந்த சமூகம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற்றிருக்கிறதா என்பதை தரவுகளில் ஆய்ந்து, பெற்றிருந்தால் மகிழ்ச்சி, பெற்றிருக்கவில்லை என்றால் முதல்ல அதை பண்ணும். அதான் பண்ணும். தரவுகள் தான் தேவை. சரி, செந்தில், எந்த ஒரு விவாதத்திலைங்க நான் சொல்கிற கருத்துக்கு ஒரு பதில் சொல்லும் போது, இந்த கருத்து இதன் அடிப்படையில் தப்பு என்று சொல்லும் போது அவரிடம் நியாயம். வார்த்தைக்கு வரைக்கும் நான் பதில் சொல்ல தரேன். ஒண்ணு ஒண்ணா பேசுறேன். வார்த்தைக்கு வார்த்தை வேண்டாம், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. டாக்டர், we are behind politicians. நீங்க மற்றதெல்லாம் மறந்து ரெண்டு பேரும் பேசுவோம், பொது விவாதம் பண்ணுவோம். இத பேசி முடிச்சு ஒண்ணு ஒண்ணா பேசுங்க, நம்ம பேசுவோம். பேசி முடிச்சிரோம். ஒண்ணு ஒண்ணா பேசுறோம். இவர்களுக்கு என்ன இருக்குது என்று பேசுவது என்பதுங்க அரசியல் மனித நாகரிகமே கிடையாது. யாரு நாகரிகத்தை பத்தி நீங்களா பேசலாம்? இல்ல, நீங்க பேசலாம். உங்க தலைவர் எந்த உடல் மொழியோட பேசினாரு? உங்க தலைவர் எந்த மொழியோட பேசினாரு? முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சருடைய பத்தி பேசும்போது உங்க தலைவருடைய உடல் மொழி என்ன? நீங்க பேசுறப்ப தலைவருடைய உடல் மொழி என்ன? முதலமைச்சர் பத்தி பேசும்போது நீங்க பேசுறப்ப யாரும் குறுக்கிடல. அவர் பேசுற உங்க மாற்று கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க. நானும் ஆரம்பத்தில் அமைதியா இருந்தேன். இல்ல, பேசட்டும். பேசவே கூடாதுன்னு சொல்றது ஏற்க முடியாது. 4 ஆண்டுகள் தரவுகள் எடுக்க தாமதம் செய்துவிட்டு இன்னும் 1 ஆண்டுகளுக்கு பொறுங்கள், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து ஆட்சியில் இருப்போம் என்ற உறுதி இல்லை என்பதனால தான் பண்றாங்கன்னு யோசிக்கிறது என்ன தப்பு இருக்குது? அதனால இந்த தரவுகளை எடுப்பது என்பது ஒரு பெரிய ஏமாற்று வேலை. நான் சொல்வது போல 1 மாதம் எடுக்க வேண்டிய தவறுகளை 4 ஆண்டுகள் கழித்து 1 ஆண்டு நீட்டிருப்பது என்பது அதை கொடுக்க கூடாது என்ற எண்ணம் தான். மீண்டும் சொல்கிறேன், இந்த தீர்ப்பு என்பது திமுக அரசுக்கு கடமையை நினைவுபடுத்திருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது ஒரு முறை செய்துவிட்டு செய்கிற விஷயம் அல்ல. 20% இடஒதுக்கீட்டுக்கு பின்னால் 28 உயிர்களை தியாகம் செய்து பெற்றிருக்கிறோமே தவிர யாரும் எங்களுக்கு கொடையளிக்கவில்லை. அதே போல வருகிற காலத்திலும் 28 உயிர்களை அல்ல 280 உயிர்களை இழந்தாவது எங்கள் உரிமைகளை பெறுவோம். கொடுக்கிறப்ப சொல்லிக்க நாங்க தான் கொடுத்தோம், கொடுக்க வைப்போம் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. இப்ப நான் பதில் சொல்றேன் சார். அந்த தியாகிகளுக்கு மண்மண்டபம் அமைக்கிறதுக்கு இந்த அரசு இந்த உயிரை கொடுத்து பண்றதுன்றதெல்லாம் இந்த ப்ரோவோகேட் பண்றது, அரசாங்கத்தை செய்ய வைப்பன்றது, இதெல்லாம் வன்முறை சார்ந்த கட்சின்றது அவங்களே பப்ளிக் மத்தியில பப்ளிக் டொமைன்ல எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறாங்க. இல்ல இல்ல, அது அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. விட்டுருங்க. இப்ப நான் கேக்குறேன், உயிர் தியாகம் செய்த 23 வன்னிய சமூக பெருங்குடி மக்களுக்கு என்ன செஞ்சது பாட்டாளி மக்கள் கட்சி? அந்த குடும்பத்துல எட்டி போய் பார்த்தாங்களா? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது திமுக. அந்த குடும்பத்துக்கு இல்ல, அந்த குடும்பத்துக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்தது திமுக. அந்த 23 தியாகிகளுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறது இன்னைக்கு திமுக. இத்தனை முறை அதிமுக கூட மாறி மாறி கூட்டணி வச்சிங்களே, அந்த அரசாங்கம் கிட்ட மணிமண்டபம் கட்ட சொல்லி கேட்டீங்களா? திமுக வந்து எல்லா தரப்புக்கும் செய்யக்கூடிய கட்சி. செந்தில், நாம் ஒன்று தெளிவுபடுத்திக் கொள்வோம். சமூக நீதி என்பது ஒரு முறை செய்து நிறுத்த விஷயம் அல்ல. தொடர்ந்து தரவுகளை எடுக்க வேண்டும். ஒரு சமூக நீதி அரசு தன்னுடைய சமூக நீதிக்கான நடவடிக்கைகள், நிகர்நோக்கு நடவடிக்கைகள், இடஒதுக்கீடு சரியான அளவில் எல்லா சமுதாயத்திற்கும் சென்றடைந்திருக்கிறதா, சமுதாய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நிச்சயமாக தமிழகத்துல அதற்கான பெரிய முன்னெடுப்பு இல்லை. நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த 10.5 திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தபடி சொன்னார். அதை விட மிகச் சிறப்பான முன்னெடுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 7.5 விழுக்காடு. அதுதாங்க சமூக நீதி. அப்படித்தாங்க சமூக நீதியை
மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து யாருக்கு பயன் கிடைக்கலையோ பயனளிக்க வேண்டியிருக்கும். அந்த 7.5 விழுக்காடு யாரும் போராடல. அதை சொல்லுங்க, அதை எடப்பாடி கொண்டாடுனா நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இதுக்கு பின்னால எங்களுக்கு மேல போராட்டம் இல்ல, அந்த குற்றச்சாட்டு 10.5 கூட ஒரு அவசர கோலத்துல தேர்தலுக்காக கொண்டு வந்தாரு, நீங்களும் அதை ஏத்துக்கிட்டீங்க தேர்தலுக்காக. அதற்கு பிறகு அது சட்ட அதாவது வலுவா இல்ல, வாதங்களையும் அங்க எடுத்து வைக்கல, அதனாலதான் அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று திரும்பியது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஐயா இந்த இந்த விவாதங்கிறது 1 மணி நேர விவாதம். நீங்க எந்த ஒரு சட்டத்தையும் காலையில 10 மணிக்கு எழுதி 11 மணிக்கு நிறைவேற்ற முடியாது. அந்த சட்டம் பல ப்ராசஸை தாண்டி தயார் நிலையில் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்படும் யாரும் நினைக்கல. அறிவிக்கப்பட்டதுனால் கண்டிப்பா இன்னைக்கு பண்ணிடலான்னு பண்ணாங்க. மற்றபடி அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் பண்ணிருப்பாங்க, தொழில் பண்ணிருப்பாங்க. அதுதான் உண்மை. தெளிவா ஒரு கருத்து சொல்லுங்க செந்தில் சொல்லுங்க முடிச்சிடுறேன். ஒண்ணு இல்ல, நம்முடைய திரு நந்தகுமார் பேசும்போது கிரிமி லேயர் வந்தா நான் கிரிமி அதே சமுதாயத்தை சேர்ந்ததானே கிடைக்கும் சொன்னாரு எஸ்டிங்களுக்கு. ஆனால் அது ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. ஓபிசியை பொறுத்தவரை கிரிமி லேயர் வந்த பிறகு கிரிமி லேயருக்கு மட்டும் தான் வராங்க, வேண்டிய அளவுக்கு ஆட்கள் இல்லை என்று நான் கிரிமி லேயர் பயன்பெறவில்லை. நான் கிரிமி லேயர் மட்டும் தான் போறாங்க, கிரிமி லேயருக்கு வாய்ப்பு இல்லை. நான் கிரிமி லேயர்ல இருந்து வேண்டிய அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது முன்னேறிய சாதிக்கு போகுது. அப்ப முன்னேறிய சாதிகளுக்கு 3 விதமான இடஒதுக்கீடு கிடைக்குது. ஒன்று பிசியில் இருக்கிற கிரிமி, அது நான் கிரிமி மீதி இருக்கிறது. இப்ப எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அந்த இடஒதுக்கீடு, பொது இடஒதுக்கீடு அப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா 70% என்ஜாய் பண்றாங்க. கிரிமி லேயர் எதிர்க்கப்பட வேண்டியது.